பெரும்பான்மையின்றி கூட்டணி கட்சிகளிடம் கையேந்தும் நிலையை பாஜகவுக்கு மக்கள் உருவாக்கி உள்ளனர் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய நாட்டு மக்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை அளித்திருக்கிறார்கள். மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னாலும் தனித்த ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணியிலே கையேந்தி நிற்கிற அளவுக்கு பாஜகவை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள். நரேந்திர மோடியை தன்னுடைய சொந்த தொகுதியில் பல லட்சம் வாக்குகள் குறைவாக பெற்றுதான் வெற்றி பெற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு காலம் நாசகரமான திட்டங்களை நிறைவேற்றி அந்த கட்சிக்கு உரிய பாடத்தை பெற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வலுவான எதிர்க்கட்சிகளுடைய பலம் அதிகரித்திருக்கிறது. 234 உறுப்பினர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று எதிர்க்கட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய மோசமான நடவடிக்கைகள் அல்லது மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடிய மோசமான நடவடிக்கைகளை நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் ஒன்றுபட்டு போராடுவது மட்டுமல்லாமல் அதை நாடாளுமன்றத்திலே வலுவாக எதிர்த்து போராடி அதை முறியடிக்கிற பலத்தை மக்கள் அளித்திருக்கிறார்கள்.